ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு காட்டு சாமியோட கோவிலை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே நான் வர வர சொல்கிறேன், உங்களுக்கும் தெரியும். அண்டு அந்த கோவிலுக்கு போகவே ரொம்ப கடினமாக இருக்குமா அந்த காலத்தில். ஸோ இப்போ வந்து ரோடு வசதி வந்ததால் எல்லா ரோட்லேயே போயிட்டு வராங்க. ஸோ பட் அந்த காலத்தில் ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேப்பூரில் இருக்கோம். ஆக்சுவலாக வேப்பூர் பைபாஸில் இருக்கோம். இங்கே ஒரு டெம்பிளை முடிச்சுட்டு போகிறோம். இந்த டெம்பிள் வீடியோ எடுக்கல, இன்னொரு பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருந்தது, அந்த சிவன் கோயிலில் வீடியோ எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் அந்த காட்டுசாமி அந்த கோயிலுக்கு போனேன். ஸோ அந்த கோயிலோட எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன். பிரம்மாண்டமான வயல் காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு தாங்க நம்ம பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த கோவிலோட பேர் குள்ளக்கருப்பு சுவாமி கோவில். இந்த கோவிலில் அப்படி என்ன ஸ்பெஷல்னால், இது ஒரு பயங்கரமான காட்டு சுவாமின்னு சொல்கிறாங்க. நைட்டு வரவங்க எல்லாரையும் அந்த காட்டு சுவாமி அடிச்சிருன்னு சொல்கிறாங்க. அண்டு போகிறவங்களுக்கு லக் இருந்தால் நம்ம மயிலை பார்ப்போன்னு சொல்கிறாங்க. அண்ட் எனக்கு லக் இருந்தது, நானும் மயிலை பார்த்தேன். நீங்கள் பார்ப்பீங்க, அந்த கேப்சர் தான் இது. அண்டு அதேமாதிரியே நீங்கள் உள்ளே போக போக உங்களுக்கு காற்றடிக்க பலமாக காற்றடிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மூலிகையோட ஸ்மெல்லாம் அடிக்கும். இந்த இடம் எங்கே இருக்குன்னா வேப்பூரில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் வந்து பாருங்கள். அந்த கோவிலுக்கு நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குது, நிறையா இது இருக்குது. இந்த பாதை ஃபுல்லாக அந்த காலத்தில் ஒரு வயல், ஒரு தண்ணி ஒரு ஆறு ஓடும். இந்த இடத்துலலாம் நீச்சல் அடிச்சிட்டுலாம் போயிருக்காங்க சுவாமியை பார்க்க. இந்த வயல்கள்லாம் இப்போதைக்குன்னு வளர்ந்தது. இதுக்கு முன்னாடி இது வெறும் காடாக இருந்தது. இப்போ தான் இதை கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்காங்க, ரோடெலாம் போட்டு. அப்போது ஒரு இடத்துல வந்து காரோ பைக்கோ நிறுத்திட்டு அங்கேருந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த வயல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயில் வந்துடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் கரெக்டாக இந்த கோவிலை ரீச் பண்ணுறீங்க. அண்டு இந்த மாதிரி ஒரு அழகான பிளேஸையும் ஒரு அழகான கோவிலையும் பார்க்கணும், பார்த்தே தீரணும் என்று போய்கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் குள்ளக்கருப்பு சுவாமியோட சிலை. இந்த சிலை சின்னதாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி இது குள்ளக்கருப்பு சாமி பூஜை பண்ணுற இடம். இங்கே தான் நிறைய பூஜைலாம் பண்ணுவாங்க. இது இங்கே இருக்க சங்கிலி கருப்பன். அண்டு அது பக்கத்தில் யாருன்னு தெரில, அது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறையா இங்கே சிலைகள் நிறையா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன சிலைகள்லாம் இருக்கும். இது இங்கே என்ன ஸ்பெஷல்னால், இப்போ நீங்கள் பார்க்கணுன்னா இந்த மாதிரி சுவாமி எல்லாத்தையும் லேடிஸால் பார்க்க முடியாது. லேடிஸ் வந்து தூரத்தில் இருந்து தான் பார்க்க முடியும். ஜென்ட்ஸ் மட்டும்தான் கிட்டே போயிட்டு விபூதிலாம் வச்சுட்டு பூஜை பண்ண முடியும். இது என்னன்னு தெரில, அவங்களோட சடங்கு சாம்பிரதாயம் அப்படின்னு சொல்கிறாங்க போல். அப்படியே நீங்கள் பாருங்கள். அண்ட் கைஸ், இத்தோட இந்த வீடியோ போகிறது. ஸோ இன்றைக்கி பார்த்தது இந்த கோவிலோட எக்ஸ்ப்ளோரிங் மட்டும்தான். ஸோ ஒரு நாள் வந்துட்டு இந்த காடே எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்கலாம். டைம் இருந்தால் நான் வருவேன், நம்மளோட பாய்ஸை கூட்டிகிட்டு. ஸோ அப்புறம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவுட்ரோ வேறு ஒன்று போடுவேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். பாய். அண்ட் கைஸ், வர வர நம்ம சேனல் வேந்தர் டிவி மாதிரி மாறிட்டுருக்கு. ஏதோ சீரிஸ் ஆரம்பிப்போம் போல். ரைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு பின்னாடி தெரியுதா ஒரு ஆர்ச்சு. இந்த ஆர்ச்சி கேட்டு கோவில் தான் வந்துருந்தோம்.
ஸோ ஆனால் இது சம்பவம்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இப்போது நிறையா வீடியோ பார்ப்பீங்க.